மிதுன ராசி நபர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 27 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குரு உச்சமான ஒரு அமைப்பு. ஸோ மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு உச்ச அமைப்புல பெயர்ச்சி. இந்த குரு தனகாரகன் கூட, தனகாரகன் தனஸ்தானத்தில் உச்சம், அதிகபட்ச ஒளி. புரியுதுங்களா? அதே சமயம் இந்த 2ஆம் இடங்கிறது தனஸ்தானத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒரு நபருக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம அன்றாடம் தூங்கி எந்திரிச்சு இருந்ததுலேருந்து இன்னும் சொல்ல போனால் உயிர் வாழ்கிற அமைப்புல இருந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும். அதாவது வாய் பேச முடியாத நபர்களை தவிர அத்தனை நபர்களுமே கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த டெய்லி பேசி தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது குடும்பம். நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு உண்டு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த ஃபேமிலி அமைப்போட இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ குடும்ப அமைப்புகளை குறிக்கக்கூடியது 2. இந்த இடத்துல குரு வருது. குரு என்கிற கிரகம் மிதுன ராசிக்கு 7 மற்றும் 10 கூடிய கிரகம். புரியுதுங்களா? ஸோ பாதகாதிபதி மிதுனத்திற்கு நட்போ வேண்டப்படக்கூடிய கிரகமோ அல்ல புதன், முற்றிலும் பாதகாதிபதி. அதே சமயம் 10ஆம் அதிபதி, ஜீவனாதிபதி. ஸோ பாதகத்தின் வழியாக தான் உங்களுக்கு ஜீவனம் நடக்கும், ஜீவனத்தின் வழியாக பாதகம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான பலனை தரக்கூடிய கிரகம் தான் குரு. இந்த குரு 2ஆம் இடத்துல வருது. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தனஸ்தானம் வலிமையாகிறது குருவின் மூலியமாக. நிச்சயமாக பொருளாதாரம் மேம்பாடு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேட்டகரியில் பொருளாதார அமைப்புகளில் பின்தங்கியோ இல்லை முன்னோக்கியோ ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போய் சம்பாத்தியம் பத்தலை அப்படிங்கிற அமைப்பில் இருப்பீங்க, சேமிச்சு பத்தலை அப்படிங்கிற அமைப்பில் இருப்பீங்க, கடன் வாங்கி போட்டு சில விஷயத்த பண்ணி அதன் மூலியமாக பணம் பத்தலை அப்படிங்கிற அமைப்பில் இருப்பீங்க. ஒரு சில நபர்கள் தொழில் ரீதியாக வருமான சம்பாத்தியம் சரியான வரையத்தில் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் இருப்பீங்க. முதல் மட்டும் தான் போட்டிருக்கோம், அங்கேருந்து எகெயின்ஸாக எனக்கு வெளியிலேருந்து எதுவும் வரல, கஸ்டமர்கிட்ட எதுவும் வரல அப்படிங்கிற அமைப்பில் இருப்பீங்க. ஸோ ஏதேனும் ஒரு விதத்தில் முதலீடு பண்ணி வச்சுட்டு அந்த முதலீடு எப்போதாச்சும் லாபமாக மாறுமான்னு அப்படியே கொக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அதன் மூலியமாக வருமான அமைப்புகளில் பொருளாதார அமைப்புகளில் பின்தங்கி இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த கேட்டகரியை பார்க்கும்பொழுது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க அமைப்பில் இருக்கக்கூடிய மிதுனராசி நபர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி ஓரளவுக்கு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் உயர்த்தி காட்டக்கூடிய வழிவகையில் செயல்பாடுகள் இருக்கும். இது எப்படி சாத்தியமாகும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அன்றாட லைஃப் தான் அப்படியே போயிட்டு இருக்குது. திடீர்னு இப்படி பொருளாதாரம் டக்குன்னு ஃபுல்லாக மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்கள் மூலியமாக இந்த இடத்துல தான் 7ஆம் அதிபதியாக குரு வருது. புரியுதுங்களா? அடுத்தவர்கள் மூலியமாக தான். நீங்கள் என்னதான் உழைச்சாலும், என்னதான் பாடுபட்டாலும், என்னதான் டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணாலும், என்னதான் உங்களுக்கு பழக்க வழக்க அமைப்புகள் எல்லாமே இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் குரு 7ஆம் இடத்ததிபதியாக இருந்து அந்த குரு 2ஆம் இடத்தை உச்சமாக தீர்மானிக்கிறதுனால அடுத்தவர்கள் மூலியமாக, அடுத்தவர்கள் மனது வைக்கிற அமைப்பின் மூலியமாக தான் இந்த குரு உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தை மேம்படுத்தி தரும். ஸோ அடுத்தவர்களோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவைப்படும். அல்லது ஒத்துழைப்புடன் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு இணக்கமாவார்கள். அவர்களுக்கும் ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக மாறி அதன் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அப்படிங்கிற அமைப்பில் வரும். அதர்வைஸு தனியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சம்பள வேலையில் நிறைய மாற்றங்கள் வரும். புரியுதுங்களா? சம்பள வேலையில் மிதுனராசினர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், பொருளாதாரத்தை மையப்படுத்தி. ஸோ பணத்திற்காக உங்களுடைய வேலைவாய்ப்பு விஷயத்தில் நிறைய சேஞ்சுகளை எதிர்பார்க்கலாம். இந்த சேஞ்சுங்கிறது என்னன்னாக்கா, வேலையை மாறுவது, பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு மாறுவது. ஒரு சில நபர்கள் புதுசாக போயிருப்பீங்க, ரீசெண்டாக சரியில்லாமல் வருது, திருப்பி பழசுகையாக வருவது. அதற்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும்பொழுது புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்திலே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. வருமானத்தை மட்டும் மையப்படுத்தி ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு நுழைவது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ
வருமானம் உயர வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வேலை செய்யும். அதற்கு அடுத்ததாக வாக்குஸ்தானம், இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். மிதுன ராசி நபர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாய் வார்த்தை மிகவும் கவனம். பொதுவாகவே 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் எக்குத்தப்பான வார்த்தைகளில் உங்களுடைய வார்த்தை வெளிப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயமா மாறும். எல்லா ராசிக்கும் இதுக்கு பொருந்தும். அதே சுபகிரகம் வந்தால் என்ன நடக்கும்? சுப வார்த்தைகள் வெளியில வரும். ஆனால் குருவோட விஷயங்கள், சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நீங்க கொடுக்குற வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்க வேண்டும். இல்லை என்றால் பாதகம் நடக்கும். பாதகாதிபதி செயல்பாடு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த காலகட்டத்தில் மிதுனராசி நபர்கள் உங்களுடைய லெவலுக்கு ஏற்ப அடுத்தவர்கள் உங்ககிட்ட இருந்து சில வாக்குறுதிகளை பெறுவார்கள். உன்னால் என்ன முடியும், செய்ய முடியுமா, வாய்ப்பு இருக்கா, இப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்கும் போல இருக்கு, நம்ம அதை ஒத்துக்கலாம், இதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வாய்மொழி வார்த்தைகள், எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளாக சில விஷயங்களை நீங்கள் பேசுவதாக இருக்கும். அந்த வாய் வார்த்தைகளை நம்பி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சொன்ன மாதிரியே நடந்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் கரெக்ட். இல்லை என்றால் நீங்கள் சொன்ன வார்த்தையே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஏதேனும் விதத்தில் ஒரு பாதகம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லா இடத்துலையும் பொருந்தலாம். வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, குடும்பத்தில். ஸோ எப்படியாக இருந்தாலும் மிதுன ராசி நபர்கள் ஒரு வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் கொடுப்பதாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு. ஸோ யார்கிட்ட வேணாலும் இந்த வாக்குறுதி இங்கே கொடுக்கலாம். என்ன விஷயத்துக்கு வேணாலும் கொடுக்கலாம். எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த மாதிரியான செயல்பாடு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது எப்படியாக இருந்தாலும் அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு இந்த காலகட்டம் போதுமானதாக இருக்கும். அந்த சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கலைனாக்கா சொன்ன விஷயத்திலேயே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பாதகம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பாதகம் என்பது குருவின் மூலியமாக தான் நடக்கும். பணத்தின் மூலியமாக நடக்கும், பொருட்கள் மூலியமாக நடக்கும், உறவுகள் மூலியமாக நடக்கும், பார்ட்னர்ஷிப் மூலியமாக நடக்கும், வாழ்க்கை துணை மூலியமாக நடக்கும், அக்கம் பக்கத்தின குடுக்கல் வாங்கல் மூலியமாக நடக்கும், உங்களோட வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக நடக்கும். ஜீவனாதிபதி இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் ஜீவனாஸ்தானம், ஜீவனாதிபதி வலுவாகுது. அப்போது நல்ல ஒரு வாழ்வாதாரம், நல்ல ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இப்போ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பின்புலம் இல்லை. சும்மாவே நான் விட்டோத்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் ஏதாவது போயிட்டுருக்குது. ஒரு சைல்டு லைஃப் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பிடிமானமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஜீவன அமைப்புகள் சொல்லிக்கிற மாதிரி போனதுக்கு இந்த விருப்பம் பரவாயில்ல, கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு பரவாயில்ல, நல்ல சூழ்நிலை வரும், இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒரு சில ஜீவன அமைப்புகளும் மிதுன ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம், கொடுக்குற வாக்குறுதிகளில் ரொம்ப கண்டிஷன் தேவை. பின்விளைவுகளை யோசித்து பார்த்து வாக்குறுதிகளை கொடுக்கறது நல்லது. இந்த இடத்துல இருந்து தனஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இந்த இடத்தெல்லாம் பார்க்கும். குடும்ப அமைப்புகள் சரியாக ஒரு சூழ்நிலைக்கு மாறும். ஏன்னா குரு 2ல் வர்றதுனால குடும்ப பிரச்சனை சரியாகி குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதோ, குடும்பத்தில் ஒரு நபர் என்ட்ரி ஆவதோ கண்டிப்பாக நடக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது குழந்தை பாக்கிய அமைப்புகள் உண்டு. அதை அடுத்தது பார்க்கும்போது திருமண அமைப்புகளில் வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு. திருமணத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் குடும்பம் பெருக வேண்டும் என்பதற்கு அந்த அடிப்படையில் வாழ்க்கை துணை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த 2ஆம் திருமண அமைப்புகளில் பிரச்சனையாகி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, முதல் திருமணம் பிரச்சனையை 2ஆம் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தகராறாக போயிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கும். சம்பள வேலையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக முக்கியமாக சம்பள வேலை, இந்த மாதிரி விஷயத்துல இருந்து வந்த இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். அதே போல எதிரியின் தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிரி என்பது பரம விரோதி கிடையாது. அடுத்தவர்கள்ட்ட ஒரு தனம் கிடைக்கிறது, அடுத்தவர்கள் மூலியமாக ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பண்றீங்க, அது அடுத்தவங்க காசு உங்ககிட்ட வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். 8ஆம் இடத்தை பார்க்கும். குடும்பத்தை தாண்டி, குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சில இடங்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் மேற்கொள்றதுக்கு சரியான ஒரு காலகட்டமாக மாறும். ஒரு சில நபர்கள் தூர இடத்தை சார்ந்த சில விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனாக்கா ஒரு சில நபர்களுக்கு கிழக்கு பகுதியில் இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்ற மாதிரியான அமைப்புகள் வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு பகுதி அந்த அமைப்பின் மூலியமாக, புரியுதுங்களா, கிழக்கு சரௌண்டிங் அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஜீவனம் 10ஆம் இடத்தை பார்க்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு மிதுன ராசி நபர்கள் முதல் போடாமலோ பார்ட்னர்ஷிப்போ பகுதி நேரமோ ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகள், வேலைக்கு போகாமல் தொழில் சார்ந்த சில விஷயங்களில்
ஈடுபாடு காட்டக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்புடைய ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி நபர்களுக்கு சூட்டபிள் தான். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு மிதுன ராசி நபர்களை பணத்தின் மூலியமாகவும், பொருட்கள் மூலியமாகவும், மனிதர்கள் மூலியமாகவும் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை காப்பாற்றும். அதே சமயம் இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துகிட்டு இருந்த குரு ஒரு சில நபர்கள் மூலியமாக, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு சப்போர்ட்டு. மற்றபடி பீப்புளோட சப்போர்ட்டுகள் என்பது இதுக்கு மேற்பட்டு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக சப்போர்ட் அமைப்புகளை மேம்படுத்திக் கொள்வது நல்லது.